ஹலோ இங்கிரித். இப்போ நம்ம கிளாஸ் 2ல இருக்கோம். கிளாஸ் 2ல ஃபர்ஸ்ட் கிளாஸ் 1ல என்ன பார்த்தோம் அப்படின்னா செயின் ஸ்டிச் பார்த்தோம். சிங்கிள் லைன்ல பார்த்தோம். ரைட். இப்போ நம்ம செயின் ஸ்டிச்சை வந்துட்டு நீங்க என்ன பண்றீங்க அப்படின்னா இந்த ஜிக்ஸாக் ஷேப்ல வந்து போடணும். ஓகேங்களா? நான் சும்மா சின்னதா வந்துட்டு உங்களுக்கு இப்போ எப்படி போடுறதுன்னு சொல்றேன். நார்மலா செயின் ஸ்டிச் நீங்க போட்டுருப்பீங்களா அதே மாதிரி தான். ஒரு 4 செயின் மட்டும் நான் வந்துட்டு போட்டுக்கிறேன். ஓகேங்களா? அதுக்கப்புறம் நீங்க வந்துட்டு அதை போட்டு எனக்கு வந்துட்டு போட்டோ அனுப்புங்க. ஓகேங்களா? இப்போ இவ்வளவு வரைக்கும் நான் போட்டிருக்கேன். இதை நீங்க வந்துட்டு குட்டியா இப்படி பாருங்க. இப்படி வந்துட்டு இருக்கு லூப்பு. அதை அப்படியே ரைட் சைட் கொண்டு வந்து இங்க ஒரு சின்னதா போட்டுட்டு பேக்வேர்ட்ல கொஞ்சம் கூட ஸ்பேஸ் இல்லாம போட பாத்துக்கோங்க. நான் போட்டுட்டு உங்களுக்கு தெரியும் எந்த ஒரு ஸ்பேஸ் இருக்காது அந்த இடத்துல. ஓகேவா? இதே மாதிரி நீங்க வந்து 5 டைம்ஸ் போடுங்க. இப்போ நான் வந்துட்டு திரும்ப ஒரு சைட்ல ஸ்டிச் கொடுத்து அகைன் நான் ஃப்ரண்ட்ல வந்து போவேன். ஃப்ரண்ட் பேக் ஃப்ரண்ட் பேக் ஃப்ரண்ட் பேக் இந்த மாதிரி நீங்க 5 லைன்ஸ் போட்டுட்டு எனக்கு அதை போட்டோ எடுத்து அனுப்புங்க. கை வந்துட்டு சிலருக்கு ஸ்வெட் ஆகும். ஸ்வெட் ஆச்சுன்னா அது கொஞ்ச நேரம் விட்டுட்டு அதுக்கப்புறம் நீங்க ட்ரை பண்ணுங்க. இல்ல அப்படின்னா உங்களுக்கு அந்த நீடல் இது வந்துட்டு கொஞ்சம் வலுக்கும். என் கை உங்க வீடியோல பாக்குறப்பே உங்களுக்கு தெரியும் ஸ்வெட்டா இருக்குது. சோ நீங்க வந்துட்டு விட்டுட்டு ட்ரை பண்ணீங்கன்னா கொஞ்சம் கொஞ்சம் ஈஸியா இருக்கும், கம்ஃபர்டபுளா இருக்கும். இல்ல அப்படின்னா வந்துட்டு கீழே நீடல் வந்து விழுகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. சோ இப்போ நான் வந்துட்டு என்ன போட்டு போட போறேன். ஓகேங்களா? ஸோ ஒயிட் கலர் தெரியாது, சரிங்களா? ஸோ நான் ப்ராக்டிஸ் பண்றதுக்கு உங்களுக்கு வேற கலர் கொடுத்துருப்பேன் கிளாத். ஸோ நீங்க அதுல ப்ராக்டிஸ் பண்ணிக்கலாம். இப்போ ஒயிட் கலர் அப்படிங்கிறதுனால நான் ஜஸ்ட் பென்சில் எடுத்து உங்களுக்கு போடுறேன். சரிங்களா? நீங்க ஃபர்ஸ்ட் வந்துட்டு சின்ன ஸ்கொயர் ஸ்கொயர் ஒன்று, சர்க்கிள். ஓகேங்களா? ஆஸ் யூஷுவல் தான். என் நாட் போட்டுட்டு நீங்க கட் பண்ணிக்கலாம். சப்போஸ் நீங்க கட் பண்ணாம அப்படியே விட்டுருந்தீங்கன்னா அப்படியே நீங்க கண்டினியூ பண்ணி ட்ரை பண்ணுங்க. ஸோ பெட்டர் நீங்க கட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் நீங்க ஸ்டார்ட் பண்ணீங்கன்னா உங்களுக்கு ஈஸியா ப்ராக்டிஸ் ஆகும். நாட் போட்டுட்டு திரும்ப ஃப்ரம் ஃபர்ஸ்ட் இருந்து ஸ்டார்ட் பண்ணுங்க. ஒவ்வொரு டைம் போடும்போது எக்ஸ்பீரியன்ஸ் ஆயிடுச்சுன்னா உங்களுக்கு தெரிஞ்சிடும். ஸோ பிகினர்ன்றனால நீங்க ஃபர்ஸ்ட்ல இருந்து நீங்க கட் பண்ணிட்டு திரும்ப நாட் போட்டுட்டு திரும்ப ஃப்ரம் ஃபர்ஸ்ட்ல இருந்து ஸ்டார்ட் பண்ணுங்க. கொஞ்சம் உங்களுக்கு ஈஸியா இருக்கும். இப்போ நான் எடுக்கிறேன். எடுத்துட்டு இப்போ ஒரு பேக் நம்ம யூஸ்வலா இப்படிதான் ஸ்டிச் பண்ணுவோம், கரெக்டா? இப்போ நம்ம பேக் ஸ்டிச் கொடுத்துட்டு ஏன்னா அந்த இடத்துல நமக்கு ஷார்ட்னஸ் வந்து கிடைக்கணும். ஸோ ஷார்ட்னஸ் கிடைக்கணுன்றனால பின்னாடி ஸ்டிச் கொடுத்துட்டு நம்ம முன்னாடி வந்து வரப்போம். ஓகேங்களா? யூஸ்வலா எப்படி கொடுப்போம், இப்படி எடுத்தோம்னா இப்படி கொடுப்போம், இப்படி எடுத்தோம்னா இப்படி கொடுப்போம். ஆனா இந்த இனி நம்ம எல்லாத்துக்கும் செயின் ஸ்டிச் மட்டும் அப்படி கொடுக்க மாட்டோம். எல்லாத்துக்குமே நம்ம என்ன கொடுப்போம்னா பேக் செயின் ஸ்டிச் கொடுத்துட்டு தான் நம்ம கொடுப்போம். ஓகேங்களா? பாத்துக்கோங்க. பேக்ல நார்மலா எப்படி போவோமோ அதே மாதிரி பண்ணிட்டு சாரி நீங்க மந்த்ஸ் விட்டு விட்டு எடுத்தீங்கன்னா அந்த இடத்துல ஃபோல் ஆயிடும். ஸோ அதை மட்டும் கொஞ்சம் பார்த்துக்கோங்க. இப்போ எனக்கு இந்த இடத்துல கேமரா இருக்கனால கொஞ்சம் கஷ்டமா இருக்கு நீடல் விட்டு எடுக்கிறதுக்கு. ஸோ பார்த்துக்கோங்க. ஒரு பழைய மாதிரியே ட்ரெஸ் போட்டு எடுத்துறேன். இப்போ லூப் வந்துருச்சு. ஓகேவா? லூப் வந்துருச்சு. இப்போ நம்ம இப்படிதான் போவோம். யூஸ்வலா நம்ம வந்துட்டு லூப் வந்துச்சுன்னா நம்ம இப்படிதான் போவோம், ரைட்டா? இப்போ நம்ம இந்த டைரக்ஷன்ல வர போறோம். பேக் சைட் ஸ்டிச் கொடுத்துட்டு நம்ம இப்படி வர போறோம். யூஸ்வலா இப்படி கொடுத்தா எப்படி, இப்படி கொடுத்தா எப்படி. ஆனா பேக் ஸ்டைன் ஸ்டிச் கொடுக்குறோம் அப்படின்னா இங்க கொடுத்துட்டு நம்ம இப்படி வரணும், இங்க கொடுத்துட்டு இப்படி வரணும், இங்க கொடுத்துட்டு இப்படி போகணும், இங்க கொடுத்துட்டு இப்படி வரணும். ஸோ பேக் சைட்ல கொடுத்துட்டு ஃப்ரண்ட் சைட்ல நம்ம ஸ்டிச் போட கண்டினியூ பண்ணணும். இப்போ நான் வந்து உங்களுக்கு பெரிய ஸ்டிச்சா போட சொன்னேன். உங்களுக்கு பெருசு வந்துட்டு வந்துருச்சு அப்படின்னா நீங்க வந்து சின்னதா ட்ரை பண்ணுங்க. ரொம்ப சின்னதா வேணாம், மீடியமா ட்ரை பண்ணீங்கன்னா கொஞ்சம் பார்க்கறதுக்கு நல்லா இருக்கும். பிளவுஸ்ல வந்துட்டு ஃபர்ஸ்ட் 3 லைன்ஸ் வந்து நீங்க இதெல்லாம் போடுற மாதிரி இருக்கும். ஓகேங்களா? அதுக்கப்புறம் தான் எந்த பிளவுஸும் நீங்க ஸ்டார்ட் பண்ணுவீங்க. இப்போ பாருங்க, பேக் சைட் கொடுத்துட்டு ப்ரெஸ் பண்ணி எடுக்க போறோம். கொடுக்குறேன், ட்விஸ்ட் பண்ணிட்டேன்,
சம்டைம்ஸ் கிளாத் சிக்கும் அப்படிங்கறனால சில பேர் என்ன பண்ணுவீங்க அப்படின்னா அப்படி இழுத்துருவீங்க. அது செய்யக்கூடாது. கிளாத் சிக்குச்சு அப்படின்னா ஜஸ்ட் நீங்க வந்துட்டு அதை ரொட்டேட் பண்ணிக்கிட்டே இருந்தா உங்களுக்கு வந்துட்டு வந்துடும். ஓகேவா? இப்போ இந்த இடத்துல ஷார்ப்னஸ் வந்து கிடைச்சிருக்கும். ஸோ நம்ம இந்த இடத்துல அப்படியே கண்டினியூ பண்ணிக்கலாம். அண்ட் ஒன் மோர் திங், கிளாத்ல வந்துட்டு நீங்க கையை வந்துட்டு வச்சு யூஸ் பண்ணக்கூடாது. இப்போ நீங்க கிளாத்ல கை வந்து ப்ரெஸ் பண்ணா அந்த இடத்துல உங்களுக்கு லூஸ் விடுறதுக்கு நிறைய சான்ஸ் இருக்கு. லூஸ் ஆயிடுச்சு அப்படின்னா ஒவ்வொரு டிசைன்ஸுமே உங்களுக்கு லூஸ் ஆகும். ஓகேங்களா? ஸோ நீங்க கிளாத்ல வந்து கை வச்சு யூஸ் பண்றதை அவாய்ட் பண்ணிக்கோங்க. இப்போ இங்க வந்து என்ன பண்ணணும், இப்படி போறனால இங்கிட்டு நம்ம பேக் ஸ்டிச் கொடுத்து இப்படி கண்டினியூ பண்ணணும். ஸோ இப்படி போறனால நம்ம இங்கே கொடுத்துட்டு இங்கே கண்டினியூ பண்ணணும். ஓகேங்களா? இப்போ நம்ம பேக் சைட் ஸ்டிச் கொடுக்க போறோம். ரொம்ப பெருசா நான் கொடுக்குறேன், வந்து குட்டியா கொடுக்க ட்ரை பண்ணுங்க. ஏன்னா உங்களுக்கு புரியணுன்றதுக்காக நான் முன்னாடி இப்படி கொடுக்குறேன். ஓகேங்களா? அண்ட் உங்களுக்கு வந்துட்டு சரியோ இல்ல சில்க் த்ரெட்டோ நீங்க யூஸ் பண்ணும்போது உங்களுக்கு என்ன ஆகும்னா கீழே வந்துட்டு வைக்கும்போது உங்களுக்கு வந்துட்டு அது வந்து ஓடிக்கிட்டே இருக்கும். ஸோ எங்கேயும் அங்கேயும் ஒரு நாள் உங்களுக்கு கொஞ்சம் வந்து சிக்கு விழுவும். ஸோ அதனால உங்களுக்கு வந்து ப்ராப்பரா இருக்காது. நீங்க ஒரு பாக்ஸ்ல போட்டு வச்சுக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு ஒரே பிளேஸ்ல இருக்கும். ஸோ உங்களுக்கு அந்த எதுவுமே இருக்காது. இங்க பாருங்க, இப்போ நான் இதை முடிச்சிட்டேன். ஸோ அதனால நான் இந்த சைட்ல வந்துட்டு இந்த சைட் டைரக்ஷன்ல போறனால ரைட் டு லெஃப்ட் போறனால நான் ரைட் சைடு பேக் ஸ்டிச் கொடுத்துட்டு திரும்ப ஃப்ரண்ட் சைட் கொடுக்குறேன். இது உங்களுக்கு எந்த சைட் கம்ஃபர்டபுளா இருக்கும் அந்த சைட் டேர்ன் பண்ணி கூட நீங்க யூஸ் பண்ணி போடலாம். ஓகேங்களா? ஒரே சைட்லாம் போடணும்னு இல்லை, ஸ்டாண்ட் வந்துட்டு நீங்க டேர்ன் பண்ணி கூட நீங்க போட்டுக்கலாம். ஓகேங்களா? ஸோ பாருங்க, லுக் வந்துருச்சு. இப்போ நம்ம என் நோட் போடலாம். ஓகேங்களா? என் நோட் வந்துட்டு கொஞ்சம் கஷ்டமா இருக்கும் பழகுற வரைக்கும். ஓகேங்களா? ஸோ பழகிட்டீங்கன்னா அது வந்துட்டு கொஞ்சம் உங்களுக்கு ஈஸியா இருக்கும். ட்விஸ்ட் ஆயிடுச்சு அப்படிங்கும்போது நீங்க வந்துட்டு என்ன பண்ணணும்னா இந்த ட்விஸ்ட் எந்த சைடு ட்விஸ்ட் ஆயிருக்கோ அந்த சைடு வந்துட்டு நீங்க ஃபர்ஸ்ட் இப்படி எடுத்து விட்டுருங்க. அப்பதான் உங்களுக்கு வந்துட்டு கரெக்டா வந்துட்டு கிடைக்கும். ஸ்கொயர் வந்து கரெக்டா கிடைச்சிருச்சா? பார்த்துக்கோங்க. இதுதான் இந்த இடத்துக்கு தான் ஷார்ட்னஸ்ன்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. ஓகேங்களா? பேக் ஸ்டிச் வந்து நம்ம கொடுக்கணும். இந்த இடத்துலனாலும் இந்த இடத்துல நம்ம பேக் ஸ்டிச் வந்துட்டு ஷார்ட்னஸ்னால கொடுத்துருக்கேன். மற்ற ஸ்டிச் எதுனாலுமே நீங்க வந்து ஃபர்ஸ்ட் பேக் ஸ்டிச் கொடுத்துட்டு தான் ஸ்டார்ட் பண்ணணும். ஸோ நான் போக போக எல்லா வீடியோஸையும் வந்துட்டு உங்ககிட்ட மென்ஷன் பண்ணுவேன். ஓகேங்களா? இப்போ நெக்ஸ்ட் வந்து சர்க்கிள் பார்க்கலாம். உங்களுக்கு பார்த்தாலே தெரியும் நான் ஒரே டைரக்ஷன்ல போனேன். சர்க்கிள் வந்து ரொம்ப ஈஸி கம்பேரிங் டு அதர் ஷேப்ஸ். சர்க்கிள் தான் ரொம்ப ஈஸி. ஏன்னா இந்த இடத்துல ஒரு ஷார்ப்னஸ் இல்லை, ஒரே ஃப்ளோலயே போயிட்டே இருக்கலாம். ஸோ பார்த்துக்கோங்க, லூப் வந்துச்சு. இப்போ நம்ம என்ன போட போறோம், வெளி பக்கமா போடலாம். ஓகேங்களா? வந்துருச்சா? மேலுக்கு சின்னதாயிருச்சா? இப்போ என்ன பண்ணணும், இதுக்குள்ள விட்டுட்டு நம்ம மேல எடுத்து ஒரே நாட் போட்டணும். ஓகேங்களா? நாட் ஆயிடுச்சா? கீழே இந்த சரி இழுக்கும் போது உங்களுக்கு தெரியும் நாட் ஆயிடுச்சா இல்லையான்னு. ஓகேங்களா? லைட்டா இப்படி இழுத்து பார்த்தீங்கன்னாலே தெரிஞ்சிடும். ஓகேங்களா? நம்மளுக்கு கிடைச்சிருச்சு. ஸ்பைரல் ஷேப்ஸ் எப்படி அப்படின்னா இங்க பாருங்க. ஓகேங்களா? இதுலயும் ஷார்ப்னஸ் ரொம்ப முக்கியம். எல்லாத்துக்குமே ஷார்ப்னஸ் முக்கியம். இதுல ஒண்ணு பிளஸ் அந்த கர்வ்ல
சர்க்கிளில் வந்துட்டு இப்படி ஸ்பைரல் வரும். இது ஸ்கொயர் ஸ்பைரலில் போட்டுப்போம். நெக்ஸ்ட் நீங்க சர்க்கிள் ஸ்பைரல் போடணும். இந்த ஷார்ப்னஸ் ரொம்ப முக்கியம். ஸோ அதை பார்த்துக்கோங்க. இப்போ என்ன நான் வந்துட்டு ஸ்பைரல் வந்து ஒன்று போட்டு காட்டுறேன் உங்களுக்கு. ஸ்பைரலுக்கு பேக் செயின் ஸ்டிச் வேணாம், நம்ம யூஸ்வலாக போடுற மாதிரியே போட்டுக்கலாம். ஷார்ப்னஸ் எங்கே இருக்கோ அங்கே போட்டால் போதும். என்னோட செயின் ஸ்டிச் பார்க்கும்போதே உங்களுக்கு தெரியும் சைஸ் எவ்வளோ குட்டியாக இருக்குன்னு. நீங்க எந்த அளவுக்கு போடலைன்னா கூட மீடியமா போட்டீங்கன்னா பாக்குறதுக்கு அழகா இருக்கும். பெருசாவும் இருக்கக்கூடாது, ரொம்ப குட்டியாவும் வேணாம், மீடியமா போடுங்க. சப்போஸ் நீங்க ஒரு இதை மிஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா அதை விட்டுருங்க, சரிங்களா? அதை எடுக்கணும் ட்ரை பண்ணா ரொம்ப லேட் ஆகும். அதுக்கு பதிலாக நீங்க 2-3 ஸ்டிச் வந்து போட்டலாம். முடிஞ்சா இப்ப பாருங்க, இழுத்துட்டு எந்நாட்டுக்கு உங்களுக்கு வந்து கஷ்டமா இருக்கனால நான் ஒவ்வொரு டைமும் உங்களுக்கு இழுத்து இழுத்து காட்டுறேன். ஸோ நீங்க ப்ராக்டிஸ் எந்நாட்டுக்கு மட்டுமே தனியா கூட ப்ராக்டிஸ் எடுங்க. ஸோ உங்களுக்கு வந்து ஈஸியா இருக்கும். நான் எக்ஸஸா இருக்கிறத நான் எடுக்க போறேன். கீழே கீழே இருந்து கொடுத்து பூ வந்து நம்மளுக்கு மாப்பணும், சரிங்களா? அப்பதான் கீழே இழுக்க முடியும். போயிடுச்சா?